நான் ரீசெண்டா அமேசான்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். ஒயிட் ஷர்ட்டுங்கிற மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஷோ ஆகிற ப்ராடக்ட்ல அமேசான் பிராண்டுன்னு மென்ஷன் ஆயிருக்கு, பக்கத்துலயே சிம்பிள்ங்கிற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு. சரி, வேற ஏதாவது ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி பார்க்கலான்னு வேற ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி பார்த்தேன். இப்போ ட்ராஷ் பேக்குங்கிற மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுலயுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஆகிற ரிசல்ட்ல அமேசான் பிராண்டுன்னு போட்டிருக்கு, அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு பிராண்ட் நேம் போட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, இது மாதிரி அமேசான்ல மோஸ்டா செல் ஆகிற நிறைய ப்ராடக்ட்ல அமேசான் பிராண்டுங்கிற மாதிரி போட்டிருக்கு. இந்த மாதிரி அமேசான்ல நிறைய செல் ஆகிற ப்ராடக்ட் கேட்டகரி எல்லாத்துலயுமே அமேசானோட பிராண்ட் நேம் கீழே ஒரு ப்ராடக்ட் செல் ஆகுது. சரி ப்ரோ, அமேசான்ங்கிறது அவனோட வெப்சைட், அவன் வெப்சைட்ல அவனோட ஓன் ப்ராடக்ட்டை செல் பண்றான், இதுல உனக்கு என்ன ப்ரோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, அமேசான் இந்த மாதிரி பண்றதுனால நம்மள மாதிரியான செல்லர் எல்லாமே ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். இன்னும் சொல்ல போனா அமேசான் வெப்சைட்ல அவன் மட்டும்தான் ப்ராஃபிட் மேக் பண்ணுவான். ரொம்பவே சின்ன லெவல்ல அமேசான்ல செல் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், நியூ ஸ்டார்ட் அப்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களால ப்ராஃபிட்டே மேக் பண்ண முடியாது. இதெல்லாம் எப்படி நம்மளோட பிசினஸ் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அமேசான்ல ரேண்டமா நான் எக் பாய்லருங்கிற மாதிரி சர்ச் பண்றேன். எக் பாய்லர்னு சர்ச் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அமேசானோட ப்ராடக்ட் தான் இருக்கு. அமேசான்ல செல் பண்ணாதவங்களுக்கு நான் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்றேன். இந்த இடத்துல ஸ்பான்சர்னு போட்டுக்கல, இந்த ஸ்பான்சர்னு போட்டுக்கிறது எல்லாமே நம்ம அமேசானுக்கு காசு கொடுத்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை முன்னாடி காட்டுன்னு சொல்றோம். இந்த இடத்துல எந்த வித மென்ஷனுமே பண்ணிருக்காது, எல்லாமே ஆர்கானிக்கா வந்து. இல்ல நிறைய கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு ரேட்டிங் கொடுக்குறாங்க, நிறைய கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை லைக் பண்றாங்கன்னா அது ஆர்கானிக்காவே முன்னாடி வரும். அப்படி வர்றது தான் நம்ம ஆர்கானிக்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸ்பான்சர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அமேசானோட ப்ராடக்ட் தான் இருக்கு. கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஆர்கானிக்லையும் அமேசானோட ப்ராடக்ட் தான் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல ட்ரெண்டிங் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுவுமே ஸ்பான்சர் அட்வர்டைஸ்மெண்ட் தான். இதுலயுமே அமேசானோட ப்ராடக்ட் ஷோ ஆகுது. சரி, இன்னுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு பார்த்தோம்னா அதோட எண்ட் ஆஃப் த பேஜ்லயும் அமேசானோட ப்ராடக்ட் தான் இருக்கு. இதுவுமே ஸ்பான்சர் அட்வர்டைஸ்மெண்ட் தான். இப்போ அமேசான்ல ஒரு கஸ்டமர் சர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ளேயே அவங்களோட சேல்ஸை முடிச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேஜை ஓப்பன் பண்ண உடனே அதோட டாப் ஆஃப் த பேஜா இருக்கட்டும், மிடில் பேஜா இருக்கட்டும், ரெஸ்ட் ஆஃப் த பேஜா இருக்கட்டும், இந்த 3 பிளேஸ்மெண்ட்லயும் கண்டிப்பா அவங்க ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆர்கானிக்காவுமே அவங்க ப்ராடக்ட் முன்னாடி கொண்டுட்டு வர மாதிரி அமேசான் புஷ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை மேலே கொண்டுட்டு வராங்க. சரி, அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நிறையவே புஷ் பண்றாங்க, அதனால அவங்க ப்ராடக்ட் முன்னாடி வந்திருக்கு, இல்ல அவங்களோட பேஜ்ங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது எப்படி இன்டைரக்டா நம்மள அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல என்கிட்ட 2 சேம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அமேசான்ல இருக்கிற இந்த எக் பாய்லரே நான் ஓபன் பண்ணிருக்கேன், இதுக்கு சிமிலரா இருக்கிற இன்னொரு ப்ராடக்ட்டுமே ஓபன் பண்ணிருக்கேன். இது ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட்டை நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இதோட பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுலயும் 7 எக் வரையும் நம்ம பாயில் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்லையும் 7 எக் வரையும் நம்மளால பாயில் பண்ண முடியும். அதே மாதிரி 350 வாட் எல்லாமே சேம் ப்ராடக்ட் தான். இது மொத்தமா சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி அவங்களோட பிராண்ட் நேம் கீழே பிரைவேட் லேபிள் பண்ணி விற்பாங்க. இதுதான் இந்த கான்செப்ட். இதை பத்தி உங்களுக்கு டெடிகேட்டட் வீடியோ வேணா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இதுல என்ன ப்ராப்ளம்ங்கிற மாதிரி பார்க்கலாம். இதோட டைட்டிலா இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் 2 ப்ராடக்ட்டுக்குமே சேமா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த ப்ராடக்ட்டோட கெப்பாசிட்டி, குவாலிட்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. இருந்தாலுமே நம்ம அமேசான் ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டோட பிரைசிங் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. நம்ம அமேசானோட ப்ராடக்ட்டோட பிரைசிங் வந்து ஒரு 460 rupees கிட்ட இருக்கு. இதுவே இன்னொரு ப்ராடக்ட்டோட பிரைசிங் வந்து வெறும் 300 தான் இருக்கு. இப்படி இருக்கும் போதும் இந்த ப்ராடக்ட் வந்து வெறும் 7k யூனிட் தான் சோல்ட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் அமேசான் ப்ராடக்ட் வந்து 10k யூனிட் கிட்ட சோல்ட் ஆயிருக்கு. ஒரு சேம் ப்ராடக்ட்டை அமேசானும் செல் பண்றான், இன்னொரு செல்லரும் செல் பண்றான். அமேசான் அவன் ப்ராடக்ட்டோட பிரைஸ் அதிகமா இருந்தாலும் நிறைய கஸ்டமர் கிட்ட புஷ் பண்ணி அவன் ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறான். அதனால தான் அமேசானை விட 200 rupees கம்மியா இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான் அளவு சேல்ஸை அச்சீவ் பண்ணல. இந்தியா மாதிரியான மார்க்கெட் எவ்வளோ ப்ரைஸ் சென்சிட்டிவிட்டியான மார்க்கெட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும். நீங்கள் அமேசானில் செல் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஓன் வெப்சைட் வச்சிருக்கீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு 10 rupees 20 rupees ப்ரைஸிங் கம்மி பண்ணால் கூட உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இப்படி இருக்கும்போது ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அமேசான் ப்ராடக்ட் தான் வாங்குவேன்னு சொல்ற அளவு அமேசான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிராண்ட் கிடையாது. எலக்ட்ரானிக் கேட்டகரியை பொறுத்தவரையும் இந்த எக் பாய்லரை பொறுத்தவரையும் அமேசான் ஒன்று ஒரு வெல் நோன் பிராண்டு, இதை ரொம்ப வருஷமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. அமேசான் கம்ப்ளீட்டாக அவனுக்கு ஃபேவராக இந்த வெப்சைட் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறதுனால மட்டும்தான் அமேசான் ப்ராடக்ட்ல அதிகமான சேல் வந்திருக்கு இந்த எக் பாய்லரை கம்பேர் பண்ணும்போது. சரி, இப்போ நம்ம திரும்பவும் அதே மாதிரி அமேசானில் நான் டஸ்ட்பின் பேக்குங்கிற மாதிரி சர்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் எந்த வித அமேசானுங்கிற நேமும் யூஸ் பண்ணல. அமேசானோட சப் பிராண்டாக இருக்கட்டும், அமேசான் பேசிக்காக இருக்கட்டும், பிரிஸ்டோவாக இருக்கட்டும், இது எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நான் டஸ்ட்பின் பேக்குங்கிற மாதிரி மட்டும் சர்ச் பண்ணுறேன். இந்த டஸ்ட்பின் பேக்குன்னு சர்ச் பண்ண உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன ஷோ ஆகுதுன்னா அமேசானோட பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஷோ ஆகுது. கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் அமேசான் ப்ராடக்ட் இருக்கு, தேர்ட் அமேசான் ப்ராடக்ட் இருக்கு, ஃபோர்த்தும் அமேசான் ப்ராடக்ட் இருக்கு. கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஆர்கானிக்காவும் ஃபர்ஸ்ட் அமேசான் ப்ராடக்ட் தான் இருக்கு.
அதே மாதிரி 4th பிளேஸ்மெண்ட் ஆர்கானிக்காவும் அமேசான் ப்ராடக்ட் தான் இருக்குது. கீழே ஸ்க்ரோல் பண்ண அந்த ப்ராடக்டோட மிட் ஆஃப் த பேஜாக இருக்கட்டும் இல்லை அதோட எண்ட் ஆஃப் த பேஜாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே அமேசானோட அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் அதோட ரெஸ்ட் ஆஃப் த பேஜில் கூட டுடேஸ் டீல்னு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அமேசான் ப்ராடக்ட்டை மட்டும் தான் ஷோ பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அமேசானில் மோஸ்ட் ஆஃப் த சேல் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் தான் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் 48 ப்ராடக்ட் தான் பிளேஸ் ஆகும். இந்த 48 ப்ராடக்ட்ல ஆல்மோஸ்ட் 10 to 12 ப்ராடக்ட்ஸ் அமேசானோட ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கு. இப்போ யாராச்சும் அமேசானில் டஸ்ட்பின் கவரோ இல்லை கிராபேஜ் பேக்னு சர்ச் பண்ணாங்களோ இல்லை ட்ராஷ் பேக்னு சர்ச் பண்ணாலோ அமேசானோட ப்ராடக்ட்டை மட்டும் தான் அவங்க பார்க்க முடியும். நிறைய ப்ராடக்ட் அமேசானோட ப்ராடக்ட்டை பார்த்தாங்கன்னா அதுதான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரே ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் வேற ஒரு செல்லராக வந்தீங்கன்னா இதில் நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஜீவன் கார்பேஜ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, இந்த செல்லர் வந்து அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு காசு கொடுத்தாருன்னா அவரோட ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக காட்ட போகுது, அதனால நிறைய சேல் அவருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். நீங்கள் ரேண்டமாக இப்போ நான் அமேசானில் இந்த ப்ராடக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணால் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுதுங்கிற மாதிரி பார்ப்போம். ஜஸ்ட் நான் அமேசானில் பேசிக்காக இருக்கிற ஸ்பான்சர் ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். அதில் ரேண்டமாக ஒரு கார்பேஜ் பேக் இருக்கிற ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணி அதோட டார்கெட்டிங்கில் நான் ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங்கே கொடுக்குறேன். அதோட பிட் வேல்யூ மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த பிட் வேல்யூங்கிறது என்னன்னா, ஒரு கிளிக்கு நம்ம எவ்வளோ அமேசானுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோங்கிறது. ஜஸ்ட் இதில் சஜஸ்டட் பிட் எவ்வளோ காட்டுதுன்னா நமக்கு 44 ரூபீஸ் கிட்ட காட்டுது. இதே மாதிரி இதுக்கு 50 ரூபீஸாக இருக்கட்டும், 14 ரூபீஸாக இருக்கட்டும், 13 ரூபீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. இது ஆவரேஜான பிட் வேல்யூ. நம்மளோட ஒரு ப்ராடக்ட்டை ஒரே ஒரு கஸ்டமர் கிளிக் பண்ணுறதுக்காக மட்டும் ஆவரேஜாக 40 ரூபீஸ் கிட்ட காட்டுது. ஒரு 10 பேர் கிளிக் பண்ணால் தான் ஒருத்தவங்க நம்ம ப்ராடக்ட்டை வாங்குவாங்கன்னு வச்சுக்கலாம். 10 பேர் கிளிக் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் 400 ரூபா கிட்ட ஸ்பெண்ட் பண்ணும். 400 ரூபா ஸ்பெண்ட் பண்ணாதான் நமக்கு ஒரு ஆர்டரே ஜெனரேட் ஆகும். ஆனா நம்மளோட ஒரு ப்ராடக்ட்டோட காஸ்டே 238 ரூபீஸ் தான் இருக்கு. இதோட மினிமம் வேல்யூவே நம்ம போட்டோம்னா கூட நம்ம அட்லீஸ்ட் 100 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒரு ஆர்டர் ஜெனரேட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு கிளிக்கு 10 ரூபீஸ் வச்சுட்டா கூட இவ்வளோ பிளேஸ்மெண்ட்ல ஒரு நார்மல் செல்லரால பிளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா? ஜஸ்ட் இந்த டாப் ஆஃப் த பேஜா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்பான்சர் டிஸ்பிளேவா இருக்கட்டும், ஸ்பான்சர் ப்ராடக்டா இருக்கட்டும், எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இவ்வளோ நம்ம புஷ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை முன்னாடி கொண்டுட்டு வந்தே வைக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல அமேசான்லேயே பெஸ்ட் செல்லிங் பேட்ச் இருக்கு பாருங்க. இந்த பெஸ்ட் செல்லிங் பேட்ச் இருக்குன்னா இந்த கேட்டகரியிலேயே அதிக ப்ராடக்ட் இதுதான் செல் பண்ணுதுங்கிறது அர்த்தம். கார்பேஜ் பேக்கே அமேசான்ல மோஸ்ட் ஆஃப் த செல் அமேசானுக்கு தான் நடக்குது. இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் கேட்டகரி ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அமேசான் தான் ஹோல்ட் பண்றாங்க. அவங்க தான் அதிகமான சேல்ஸ் அமேசான்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை காம்பீட் பண்ணி இந்த அமேசான் மார்க்கெட் பிளேஸ்ல எவ்வளவு பெரிய பிராண்டா இருந்தாலும் அமேசானை காம்பீட் பண்ணி நம்மளால முன்னாடி வரவே முடியாது. அவங்க மனசு வச்சா மட்டும் தான் நம்மளால அதிக ப்ராடக்ட் செல் பண்ண முடியும். இதுவரையும் பார்த்தது எல்லாமே நம்ம ஈஸியாவே நோட் பண்ணிட முடியும். நீங்களே ரேண்டமா அமேசானை சர்ச் பண்ணும்போதும் அமேசான் பிராண்டுன்னு போட்டு ஒரு ப்ராடக்ட் ஷோ ஆகுதான், இது அமேசான் தான் செல் பண்றாங்கிறது டைரக்டா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதுல இன்னுமே ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இப்போ நான் ரேண்டமா அமேசான்ல ஒரு பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட்டை சர்ச் பண்ணிட்டு இதுல ஏதோ ஒரு ஷர்ட்டை நான் கிளிக் பண்றேன். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா சோல்டு பைன் போட்டு இந்த இடத்துல கோகோ ப்ளூ ரீட்டைல்ங்கிற மாதிரி போட்டுருக்கோம். சரி, வேற ஏதாச்சும் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணலான்னு நான் அகைன் ஆலன் சோலி ஷர்ட் ஃபார் மென்னுங்கிற மாதிரி சர்ச் பண்றேன். ஆலன் சோலி ஷர்ட்டை கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துல சோல்டு பைன் போட்டு கோகோ ப்ளூன்னு தான் போட்டிருக்கு. டைமண்ட் ஸ்டிச்ல ஒரு ஷர்ட்டை செலக்ட் பண்றேன், அதுலயுமே கோகோ ப்ளூ ரீட்டைல்னு போட்டிருக்கு. வேற ஏதாவது எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணலான்னு நான் வந்து சிகே பிராண்ட் ஒரு ஷர்ட்டை செலக்ட் பண்றேன், அதுலயுமே கோகோ ப்ளூ ரீட்டைல் தான் போட்டிருக்கு. நம்ம நிறைய ப்ராடக்ட்டை செலக்ட் பண்றோம், இதோட பிராண்ட் நேம் மாறுது, கலர் மாறுது, வேரியேஷன் மாறுது, ஆனா அதை செல் பண்ற பர்சன் ஒரே ஒரு செல்லரா தான் இருக்காரு, அதுதான் கோகோ ப்ளூ. இது எப்படி பாசிபிள்? நம்ம டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேமை செலக்ட் பண்ணோம், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்றோம், ஆனா எல்லாத்தையுமே ஒரே ஒரு செல்லர் தான் செல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தான் பை பாக்ஸும் எனேபிளா இருக்கு. யார் இந்த கோகோ ப்ளூ? இது வந்து இன்டைரக்டா அமேசானோட பிராண்ட் தான். அமேசான் எந்த இடங்களுமே இது டைரக்டா என்னோட பிராண்ட் தான், இல்லை எனக்கு இத்தனை % ஷேர் இருக்குன்னு எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இந்த பிராண்டை ரொம்பவே க்ளோஸா அமேசான் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த கோகோ ப்ளூவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிளவுட் டைல்னு ஒரு பிராண்ட் இருந்துச்சு, இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த கிளவுட் டைலை பத்தி ரேண்டமா கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா இது அமேசானோட பிக்கஸ்ட் ரீசெல்லர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இது நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் டைல்ல 49% ஷேர் வந்து அமேசான் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பனா அந்த கம்பெனிக்கு பாதி ஓனர் அமேசான் தான் அர்த்தம். இந்த கிளவுட் டைல்ங்கிறது இன்டைரக்டா அமேசானோட பிராண்ட் தான். டைரக்டா அவங்க செல் பண்ணாம இந்தியால இருக்கிற இன்ஃபோசிஸ் பிராண்டோட கொலாப் பண்ணி நிறைய ப்ராடக்ட்டை அவங்க இந்த கிளவுட் டைல்ங்கிற நேம் கீழ செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அமேசான்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இந்த அப்பீரல் கேட்டகரி கீழ கிளவுட் டைல் மூலமா மட்டும் தான் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர் எல்லாத்துக்குமே ஒரு சில பாலிசி சேஞ்சஸும் பண்றாங்க. FDI பாலிசி 2028-22 ஒரு சில சேஞ்சஸ் பண்றாங்க. அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் வந்து நம்ம ஊர்ல மார்க்கெட் பிளேஸ் ஆரம்பிச்சாங்கன்னா இதுல வந்து எந்த செல்லருக்குமே அமேசான் கூட எந்த ஷேரும் இருக்கக்கூடாது. இந்த மார்க்கெட் பிளேஸ் அவங்க மேனிபுலேட் பண்ற மாதிரியோ பிரைசிங்கை மேனிபுலேட் பண்ற மாதிரியோ எந்த வித விஷயமே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா தான் அமேசான் இந்த கிளவுட் டைல் கீழே செல் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு 2022 அவங்களோட பிசினஸை ஷட் டவுன் பண்றாங்க. இருந்தாலும் இவன் சும்மா இல்லாம கோகோ ப்ளூ ரீட்டைல்ஸ் இல்ல ராக்கெட் காமர்ஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ல அவனோட ப்ராடக்ட்டை செல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இந்த மாதிரி அமேசான் டைரக்டாவும் இன்டைரக்டாவும் அவனோட ப்ராடக்ட்டையும் அவங்க வெப்சைட்ல செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
பண்றாங்க போது எதுக்காக நம்மள மாதிரி செல்லர்ஸ்லாம் நீங்களும் வந்து என்னோட வெப்சைட்ல செல் பண்ணுங்க, இது ரொம்பவே நியூட்ரலா இருக்கும்னு ப்ரோமோட் பண்றான்னு தெரியல. நம்ம எல்லாருமே அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டை மட்டும் நம்பி நம்மளோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனா அதுக்கு எப்படியுமே அவனுக்கு ஃபேவரா தான் அந்த வெப்சைட்டை கொண்டுட்டு போவான். நம்ம அந்த வெப்சைட்ல சஸ்டெயின் பண்றது எந்த அளவு ஈஸியா இருக்கும்னு தெரியல. ஏன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணா அதுக்குமே நிறைய சார்ஜஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணும்போது நம்ம வந்து ஷிப்பிங் சார்ஜஸா இருக்கட்டும், இல்ல அமேசான்ல நம்மளோட ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு FBA சார்ஜஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இவ்வளோ சார்ஜஸும் பே பண்ணி அவன் இவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுவான். இதையும் தாண்டி நம்ம ப்ராடக்ட்டை கொண்டுட்டு போய் செல் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். அதனால நீங்க நியூவா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இ-காமர்ஸ் ஃபீல்டுக்குள்ள வரீங்கன்னா அமேசான், ஃபிளிப்கார்ட்ல செல் பண்றதை மட்டுமே மெயின் கோலா இல்லாம இது ஒரு சைடா மட்டும் வச்சுட்டு உங்களோட கோல் எல்லாமே உங்களோட ஓன் வெப்சைட்டுக்கு உங்க ப்ராடக்ட்டை மூவ் பண்றதா மட்டும் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால லாங் டேர்ம்ல உங்க பிசினஸ் பெரிய லெவல்ல எடுத்துட்டு போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு, இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். நம்ம மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.